கதையின் பெயர் பகைவென்ற சிறுமுயல். எழுத்தாளரின் பெயர் பாவலர் நாச்சியப்பன். வேலூருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டை வேலூர் காடு என்று மக்கள் அழைப்பார்கள். அந்த காட்டில் ஒரு பெரிய நாகப்பாம்பு வாழ்ந்து வந்தது. அந்த நாகப்பாம்பு அந்த காடு முழுவதும் சுற்றி சுற்றி வரும். பெரிய மிருகங்களை அது பெரும்பாலும் நெருங்குவதில்லை. தவளை, கோழி குஞ்சு போன்ற சில உயிர்களை கொண்டு தின்பது அதன் வழக்கம். ஆடு, நாய், முயல், குரங்கு, மான் போன்றவற்றையும் அது சில சமயம் ஏதாவது காரணம் கூறி சீறிப்பாய்ந்து தீண்டிவிடும். அந்த சின்ன உயிர்கள் நஞ்சு தாங்காமல் இறந்து போகும். ஒரு நாள் அந்த வேலூர் காட்டின் வழியாக ஒரு பார்ப்பனை வழிப்போக்கான் சென்று கொண்டிருந்தான். அவன் தலையில் அரிசி மூட்டையும் தோளில் காய்கறிகள் நிறைந்த ஒரு மூட்டையும் கையில் ஒரு சொம்பு நிறைய பாலும் வைத்திருந்தான். அவன் காட்டு வழியாக நடந்து செல்லும் போது பாதையின் குறுக்கே அயர்ந்து படுத்திருந்த நாகப்பாம்பை கவனிக்கவில்லை. ஏதோ நினைப்பில் நடந்து கொண்டிருந்தான். அவன் தெரியாமல் அந்த பாம்பை மிதித்து விட்டான். நாகப்பாம்பு சீறிக்கொண்டு அவனை கடிக்க வந்தது. அவன் பயந்து தொங்கு தொங்கு என்று ஓடினான். அப்படி ஓடும்போது அவன் கையில் இருந்த பால் சொம்பு கீழே விழுந்தது. சொம்பில் இருந்த பாலில் ஒரு பாதி கீழே கொட்டிவிட்டது. மேலும் ஒரு பாதி சொம்பில் இருந்தது. பின்னாலே துரத்தி கொண்டு வந்திருந்த நாகப்பாம்பு கீழே சிந்திய பாலை குடித்தது. பிறகு சொம்பினில் இருந்த பாலையும் குடித்தது. அதன் சீற்றம் தணிந்தது. சொம்பை எடுப்பதற்காக திரும்பிய பார்ப்பனன் சொம்பு பாலை நாகப்பாம்பு குடிப்பதை பார்த்துவிட்டு அப்பொழுது ஓடினால்தான் தப்ப முடியும் என்று ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். நாகப்பாம்பும் வயிறு நிறைந்து விட்டதால் பார்ப்பனை விரட்டுவதை மறந்துவிட்டது. 2 நாள் கழித்து அந்த பார்ப்பனன் அந்த வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தான். வழியில் தான் போட்டு சென்ற பால் சொம்பு கிடைப்பதைக் கண்டு அதை எடுப்பதற்காக அதை நோக்கி சென்றான். சிறிது தொலைவிலேயே அந்த சொம்பை சுற்றி கொண்டு நாகப்பாம்பு படுத்திருப்பதைக் கண்டான். பயந்து வேறு வழியாக ஓடினான். அவன் ஓடுகின்ற ஓசையை கேட்டு நாகப்பாம்பு விழித்துக் கொண்டது. பார்ப்பனரே, பார்ப்பனரே, சிறிது நில்லும் என்று பாம்பு கத்தியது. பார்ப்பனன் மேலும் வேகமாக ஓடினான். நாகப்பாம்பு விரட்டி கொண்டு சென்றது. பார்ப்பனன் ஓடும் வழியில் வேகமாக சென்று எதிரில் நின்று படம் எடுத்தாட தொடங்கியது. பார்ப்பனன் வெலவெலத்து போனான். நாகராசா, உன்னை கும்பிடுகிறேன், என்னை கடிக்காமல் விட்டுவிடு என்று பார்ப்பனன் கெஞ்சினான். பார்ப்பனரே, உம்மை நான் கடிக்கவில்லை. ஆனால் நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். 2 நாளைக்கு முன் நீர் கொண்டு வந்த பால் மிக சுவையாக இருந்தது. அதுபோல் வாரம் ஒரு முறையாவது எனக்கு நீர் பால் கொண்டு வந்து வர வேண்டும். அப்படி செய்தால் உம்மையும் கடிக்க மாட்டேன், உம்முடைய பிள்ளை குட்டிகளையும் கடிக்க மாட்டேன். நீர் தாராளமாக இந்த காட்டில் எப்பொழுது வேண்டுமானாலும் பயமில்லாமல் போய் வரலாம். இதை கேட்ட பார்ப்பனனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. ஒப்புக்கொண்டால் வாக்கு கொடுத்தபடி தொடர்ந்து பால் கொடுத்து வர வேண்டும். ஏழை பார்ப்பனாகிய தன்னால் எவ்வாறு செய்ய முடியும் என்று மலைத்தான். ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த பொல்லாத நாகப்பாம்பு அப்பொழுதே அவனை கடித்து கொன்றுவிடும். உடனே சாவது நல்லதா, தொடர்ந்து தொல்லைப்படுவது நல்லதா என்று அவன் மயங்கினான். இந்த நெருக்கடியான நிலையில் யாரும் ஒரே முடிவுக்குத்தான் வர முடியும். எப்படியும் உயிரை காப்பாற்றிக் கொள்வது தான் யாருக்கும் தோன்றும். பார்ப்பனனும் பாம்புக்கு வாரந்தோறும் பால் கொண்டு வருவதாக வாக்கு கொடுத்துவிட்டு புறப்பட்டான். 5-6 வாரங்கள் அப்படியே சமாளித்து பாம்புக்கு பால் கொண்டு போய் கொடுப்பான். தானம் வாங்கும் பணத்தில் ஒரு பாதி பாலுக்கு செலவாவது அவனால் தாங்க முடியாததாய் இருந்தது. அதை எப்படி சமாளிப்பது என்று எண்ணி எண்ணி பார்த்தான். தொடர்ந்து சிந்தித்தால் ஒரு வழி தோன்றாமலாய் போய்விடும். பார்ப்பனன் ஒரு வழியை கண்டுபிடித்தான். காட்டில் ஒரு நாகராசன் இருப்பதாகவும் அவனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பால் வைத்தால் தீராத துன்பம் எல்லாம் தீரும் என்றும் ஊருக்குள் கண்டவர்களிடமெல்லாம் சொல்லி வந்தான். நாகப்பாம்பை ஒரு தெய்வம் போல் நினைத்து அதற்கு பால் ஊற்றி வழிபட்டால் தங்கள் குறையெல்லாம் தீரும் என்று நம்பி பல மக்கள் முதலில் பார்ப்பனனிடம் பால் கொடுக்க தொடங்கினார்கள். பிறகு அவர்களே நேரில் சென்று பாம்புக்கு பால் வார்க்கத் தொடங்கினார்கள். நாகப்பாம்பின் பக்தர் கூட்டம் பெருகியது. மூட மக்கள் கூட கூட பாம்புக்கு யோகம் அடித்தது. பல ஊர் மக்கள் சேர்ந்து அந்த இடத்தில் நாகப்பாம்புக்கு ஒரு கோயிலும் கட்டினார்கள். வேண்டுதல் செய்து கொண்டு பாலோடு முட்டை, கோழி குஞ்சு முதலியவற்றையும் படைக்கத் தொடங்கினார்கள். நாகப்பாம்புக்கு மனிதர்களுடைய இந்த படையல்கள் மிகுதப்பட ஆணவமும் செருக்கும் தன்னை விட பெரியவர் யாரும் இல்லை என்ற நினைப்பும் கூடிவிட்டன. தன்னுடைய பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக அது தேவையில்லாமல் காட்டு விலங்குகளை அடிக்கடி தீண்டிக் கொண்டு வந்தது.
காட்டில் ஒவ்வொரு நாளும் அதன் தீய செயல்கள் மிகுந்து வந்தன. சின்னஞ்சிறு விலங்குகளை சீரிப்பாய்ந்து தீண்டிக் கொன்றுவிடும். பெரிய விலங்குகளை அவை தூங்கும் போது கடித்துக் கொன்றுவிடும். நாளுக்கு நாள் காட்டு விலங்குகள் பாம்பினால் இறந்து வந்தன. அதன் தொல்லையை அவற்றால் பொறுக்க முடியவில்லை. ஒரு நாள் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி பாம்பின் தொல்லையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள என்ன வழி என்று ஆலோசனை செய்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழியை சொன்னது. ஆனால் எந்த வழியும் சீராக தோன்றவில்லை. பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் தாங்கள் அந்த பாம்பின் தலையை நசுக்கிக் கொன்றுவிட முடியும் என்றும், ஆனால் தாங்கள் கொல்லுவதற்கு முன்னால் அந்த பாம்பு தங்களை கடித்துவிட்டால் உடல் முழுதும் நஞ்சு பரவி தாங்கள் இறந்து போக நேரும் என்றும் அஞ்சின. சிறிய விலங்குகளோ பாம்பின் எதிரில் செல்லவே பயந்தன. இந்த நிலையில் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் அவை கலைந்து போயின. பாம்பின் அட்டூழியம் தொடர்ந்து வந்தது. ஒரு நாள் ஒரு புதர் நிழலில் சின்ன முயல் ஒன்று தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் உடம்பில் ஏதோ வலவல என்று ஊறுவது போல் இருந்தது. கண்விழித்த முயல் தன் மீது அந்த நாகப்பாம்பு ஊர்ந்து செல்வதை கண்டது. ஒரே பாய்ச்சலில் முயல் தாவி குதித்தது. பாம்பு எங்கோ சிதறி விழுந்தது. குட்டி முயலே, என்னை தட்டிவிட்டா ஓடுகிறாய்? இரு இரு, உன்னை என்ன செய்கிறேன் என்று சீறிக்கொண்டே பாம்பு சென்றது. அந்த சின்ன முயல் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பயந்தோடி ஒரு மரத்தடியில் நின்றது. அந்த மரத்தின் கிளை ஒன்றில் ஒரு குரங்கு குந்திக் கொண்டிருந்தது. சின்ன முயலே, என்ன வேகம் என்ன வேகம் என்று குரங்கு கூறியது. குரங்கண்ணா, இது வெறும் வேகம் இல்லை, உயிர் வேகம், உயிர் தப்புவதற்காக ஓடி வந்த வேகம் என்று முயல் கூறியது. இந்த காட்டிலே நீதான் அழகானவன், நீ யாருக்கு பயந்து ஓடுகிறாய் என்று குரங்கு கேட்டது. அந்த நாசமா போன நாகப்பாம்புக்கு பயந்து தான் ஓடி வருகிறேன் என்றது முயல். குரங்கு தொபுக்கென்று கீழே குதித்தது. முயலின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டது. குட்டி முயலே, இந்த நாகப்பாம்பை தொலைப்பதற்கு ஒரு வழியும் இல்லையா என்று ஆத்திரத்தோடு கேட்டது. இந்த மனிதர்கள் பாம்புக்கு பால் வார்க்கிறார்கள், அதை தொலைத்தால்தான் நாம் அமைதியாக தூங்க முடியும் என்றது குட்டி முயல். குட்டி முயலே, இதற்கு ஒரு வழி கண்டுபிடி, எனக்கும் தூக்கம் சரியாக வரவில்லை. சில சமயம் என் வாளை பார்த்தே பாம்பென்று நான் பயந்து விடுகிறேன் என்றது குரங்கு. குட்டி முயல் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. வானத்தை பார்த்து கொண்டிருந்தது. என்ன, மேகங்களை எண்ணுகிறாயா என்று குரங்கு கேட்டது. வானத்தில் சில கரிய மேகங்கள் காற்றினால் ஊந்தப்பட்டு ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டிருந்தன. முயலின் கண்கள் அவற்றையே பார்த்து கொண்டிருந்தன. காற்றின் வேகம் சிறிது நேரத்தில் வலுவாயிற்றது. காட்டு மரங்கள் எல்லாம் காற்றினால் அலைக்கப்பட்டன. மரங்களில் ஆடிய போது அவற்றில் இருந்த பழங்கள் உதிர்ந்து விழுந்தன. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முயலின் முகத்தில் மகிழ்ச்சி மின்னியது. சிறிது நேரத்தில் சடசடவென்று மழை பெய்யத் தொடங்கியது. உடனே முயலை வாரி அணைத்துக் கொண்டு மரத்தின் அடிப்பாகத்திற்கு ஓடியது குரங்கு. மழை விழாத இடத்திற்கு சென்றதும் குரங்கு முயலை பார்த்து கேட்டது. கார்மேகத்தைக் கண்டால் மயிலுக்குத்தான் மகிழ்ச்சி உண்டாகும், நீ மகிழ்ச்சி அடைகிறாயே, காரணம் என்ன? குரங்கண்ணா, எனக்கு திடீர் என்று ஒரு கருத்து தோன்றியது. காற்றில் பழங்களை உதிர்வதை நீ பார்த்தாய் அல்லவா? குரங்கண்ணா, கவனித்துக் கேள், நீதான் ஒரு பெரிய வேலை செய்ய போகிறாய். உன்னை இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் வாழ்த்தப் போகின்றன. முயல் இவ்வாறு சொல்லிக் கொண்டு வரும்போதே, ஐயோ, என்னால் முடியாது, அந்த பாம்பு கடித்தால் நான் செத்து போய்விடுவேன் என்று குரங்கு ஓலமிட்டது. சும்மா பயப்படாதே, நான் சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள். உன் உயிருக்கு ஆபத்து வரும்படி நான் சொல்ல மாட்டேன் என்றது முயல். சரி சொல்லு, குரங்கு கேட்க தயாராய் இருந்தது. குரங்கண்ணா, மனிதர்கள் இந்த வெள்ளிக்கிழமை அன்று பாம்புக்கு பால் கொண்டு வருவார்கள். குடம் குடமாய் பாலை குடித்துவிட்டு அது படம் விரித்து கூத்தாடும். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வரிசையாக பனைமரங்கள் நிற்கின்றன. அவற்றின் உச்சியில் நுங்குகள் குலை குலையாய் காய்த்து தொங்குகின்றன என்று முயல் சொல்லிக் கொண்டே வரும்போது குரங்கு குதித்தது. புரிந்து கொண்டு விட்டேன் முயல் குட்டியே, நீ மிகுந்த அறிவாளி. இனி நீ கூற வேண்டாம். நாளை நடக்கப் போகிறதை நீ ஈச்சம்புதர் மறைவிலிருந்து பார்த்து மகிழலாம். வெற்றி வெற்றி என்று ஆனந்த கூத்தாடியது குரங்கு. வெள்ளிக்கிழமை வந்தது. வேலூரிலிருந்து பக்தி உள்ள பெண்மணிகள் வெள்ளிக்குடங்களில் பாலை எடுத்துக்கொண்டு காட்டு நாகராசன் கோயிலுக்கு வந்தார்கள். பார்ப்பனர் அந்த குடங்களை எல்லாம் கோயில் வாசலில் வரிசையாக வைத்து தீபம் காட்டினார். பிறகு நாகராசனை வரவழைப்பதற்காக சில மந்திரங்களை முணுமுணுத்தினார். நாகப்பாம்பு வந்தது. குடம் குடமாக நகர்ந்து சென்று பாலை வயிறு முட்ட குடித்தது. உடைத்து வைத்திருந்த கோழி முட்டைகளையும் உறிஞ்சு குடித்தது. ஆனந்தம் பொங்க படம் எடுத்து ஆடியது. அப்பொழுது அதன் தலையின் மீது கணீர் என்று ஒரு நுங்கு வந்து விழுந்தது.
தொடர்ந்து தடதடவென்று நுங்குகள் பாய்ந்து வந்தன. பக்தியோடு நாகராசனை பார்த்து கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் தலை தப்பினால் போதும் என்று ஓடிவிட்டார்கள். அவர்களை தொடர்ந்து பூசாரி பார்ப்பனாரும் ஓடிவிட்டார். 30 குரங்குகள் பனமரங்களில் உச்சியில் இருந்து பறித்து போட்ட நுங்குகள் பாம்பின் தலையிலும் அதன் உடம்பிலும் பல பகுதிகளிலும் சடசடவென்று கனமாக வந்து விழுந்ததால் அது அந்த இடத்திலேயே நசுங்கி செத்தது. அது செத்துவிட்டதை கண்ட முயல் புதர் மறைவில் இருந்து துள்ளி குதித்து வெளியில் வந்தது. பனமரத்தில் இருந்த குரங்குகள் அனைத்தும் இறங்கி வந்தன. செத்த பாம்பின் உடலை தூக்கி வீசிக்கொண்டு அவை காட்டுக்குள் சென்றன. எல்லா காட்டு விலங்குகளும் தங்கள் பொது பகைவனான நாகப்பாம்பு இறந்த செய்தியை அறிவித்தன. குரங்குகளையும் முயலையும் காட்டு மிருகங்கள் அனைத்தும் வாழ்த்தின. அந்த நாள் தொட்டு வழிபோக்கர்கள் அந்த காட்டில் பயமின்றி நடந்து சென்றனர்.